ஈரான் அமெரிக்காவுக்கு இடையேயான 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் நடந்துச்சு. அங்கே என்ன நடந்ததுன்னு, ஈரான் அமெரிக்காவுக்கு இடையான பிரச்சனை இப்போ என்ன நிலைமையில் இருக்குதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான இந்த அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை. அமெரிக்கா சொல்றது வேற, ஈரான் சொல்றது வேற, அமெரிக்கா விரும்புறது வேற, ஈரான் விரும்புறது வேற. அப்போ இதுக்கு மத்தியில் ஒமானோட தலையீட்டில், ஒமான் தலைமையில் ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை இந்த 2 நாடுக்கும் இடையே நடக்குது. ஏற்கனவே முதல்ல ஒரு 5 கட்ட பேச்சுவார்த்தை நடந்து 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிற சமயத்தில் தான் இஸ்ரேல்காரன் கூட்டு போட்டு அந்த பேச்சுவார்த்தை கலைச்சாப்புல. அப்புறம் இப்போ அடுத்தது போடுறாப்புல. அடுத்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இன்றைக்கு 3ஆம் கட்டமாக நடக்குது. அப்புறம் இது ஃபர்ஸ்ட் நடந்தது எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நமக்கு ஒமான்ல உள்ள மஸ்கட்ல வச்சு நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2ஆம் கட்டமும் 3ஆம் கட்டமும் ஜெனீவாவில் வச்சு நடந்தது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஈரான் கிட்ட வரைவு தீர்மானம் கேட்டிருந்தாப்புல. அந்த வரைவு தீர்மானம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம என்ன அப்படிங்கிறது ஃபைனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மேட்டர்ல வந்திருந்தாங்க. அப்போ 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடந்துச்சு. 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 26ஆம் தேதி வியாழக்கிழமை, நம்ம இந்திய நேரப்படி வியாழக்கிழமை கொடுக்கல, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு பேச்சுவார்த்தை முடியுமா. கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 மணி ஆயிடுச்சு இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு இது உள்ள நியூஸ் வெளியில் வருது. அப்போ ஒரு 3 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இந்த 3 மணி நேரம் பேச்சுவார்த்தைக்கு வந்த பிறகு அதுலேருந்து வர அரசியல் பூர்வலான வார்த்தைகள் மட்டும்தான். எதுவுமே ஒஃபிஷியலாக வெளியிடவில்லை. அது ட்ரம்ப்பும் வெளியிடல, அமெரிக்கா சைட்லேயும் வெளியிடவில்லை, ஈரான் சைட்லேயும் வெளியிடவில்லை. பட் அரசியல் பூர்வலாக அவங்க அப்பாஸ் அராச்சி கொடுத்த பேட்டியும், அதுக்கப்புறம் அங்கே உள்ள அல் ஜசீரா மற்றும் அல் அரேபியா எடுத்த பைட்ஸ் வச்சுட்டு நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். அப்போ இந்த தீர்மானத்தில் வரைவு தீர்மானம் டேபிளில் வச்சிருக்காப்புல ஈரான் பொறுத்தவரை ஈரான் அது ஒரு வரைவு தீர்மானம் ரெடி பண்ணி கொண்டு போய் டேபிளில் கொடுத்துருக்காங்க. இந்த வரைவு தீர்மானத்தில் முக்கியமாக சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈரான் மேலுள்ள பொருளாதார தடையை நீக்கினாங்கன்னா தற்காலிகமாக செறிவூட்டல நிறுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வெளியில வருது. அதாவது கம்ப்ளீட்டா நிறுத்த மாட்டோம், தற்காலிகமாக இந்த அணு செறிவூட்டல நிறுத்துறோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை படி சரியாக நடக்கும் பட்சத்துல நாங்க மின்சார தேவைக்கான அந்த லெவல்ல உள்ள செறிவூட்டல் கண்டினியூ பண்ணுவோம். அது இல்லாம அணு உலைகளையோ எதுவுமே டிஸ்மேண்டில் பண்ண மாட்டோம், எதுவுமே அழிக்க மாட்டோம். எல்லாமே அதுபடியே தான் இருக்கும். செறிவூட்டப்பட்ட யுரேனியம் யார் கையிலையும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா இப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. அது கடைசி பட்சத்தில் அப்படி கொடுக்கப்படும் அப்படின்னா அது சீனா கிட்ட இல்லை ரஷ்யா கிட்ட கொடுப்போமே தவிர அமெரிக்கா கையில கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருக்காங்க. இந்த பொருளாதாரத்தை நீக்கினான்னா அதுக்கப்புறம் செறிவூட்டல் குறைக்கப்படும். செறிவூட்ட நாங்கள் இது பண்ணிக்கிற நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிற இதை சொன்ன பிறகு அதுக்கப்புறம் தான் ஐஏஇஏ பார்வையிடலாம். அது முன்னாடி பார்வையிட விட மாட்டோம். அது ரொம்ப கராராக சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என்ன நடக்கணும்னாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பேன் லிஃப்ட் பண்ணணும். அதாவது பொருளாதார தடை நீக்கினா மட்டும்தான் அடுத்த கட்டமே அப்படின்ட்டு முதல்ல சொல்லிட்டாங்க. இது பிறகு ஈரான் சொல்றது, எங்களுக்கு வேண்டியது தாக்குதல் இது நிறுத்திட்டாங்கன்னா இவங்க கேட்டது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, இல்ல நாங்க இந்த அணு செறிவூட்டல் நிறுத்தினா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, அமெரிக்கா சொன்னாப்ல நாங்க தாக்குதல் எடுத்தாப்ல உங்களுக்கு தாக்குதல்ல இருந்து நீங்க தப்பிச்சுக்குவீங்க அப்படின்னாங்க. அவங்க சொல்றாப்ல அதெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. தாக்குதல் நிறுத்தினா திருப்பி தாக்குதல் நாங்க நடத்துவோம், ஓகேவா? திருப்பி தாக்குதல் நடத்த தப்பிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா நீங்க இந்த அக்ரிமெண்ட்டை நாங்க சொல்ற டீட்டெயில் நீங்க சைன் பண்ணிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி நக்கலா சொல்லிட்டு போயிட்டாப்ல ஒமான்ட்ட. அப்போ ஒமான்ட்ட இந்த வரைவு தீர்மானம் கொடுத்து இதுதான் ஃபைனல், இதுக்கு மேல ஈரான் எந்த இதுலயும் ப்ரெஷர் பண்ண முடியாது அப்படின்ட்டாப்ல. ஈரான் சுதந்திர நாடு, ஈரான் மேல நீங்க தேவையில்லாம நீங்க இந்த பொருளாதார வீச்சிருக்கீங்க, அப்புறம் அடிக்கணும் முடிக்கணும் பண்ணிருக்கீங்களா, அது அதுக்கப்புறம் அது அதை அந்த கான்சிக்வன்ஸ் அப்படின்ட்டாப்ல. நீங்க அதுக்குள்ள இதை நீங்க பின்விளைகளை நீங்க சந்திச்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அப்பாஸ் அராச்சி பேசிட்டாங்க அப்படிங்கிற இதுல நியூஸ் வெளியிட்டு விட்டுருக்காங்க. ஸோ இது அடுத்த கண்டினியூஷனா அடுத்த வாரம்னா அடுத்த வாரத்துக்கு உள்ளக்க அப்படின்ட்டாங்க. அதாவது 7 நாளுக்குள்ள ஆகாது, 4-5 நாள்ல இதுக்குள்ள ஒரு தீர்மானம் வெளியில வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அல் அரேபியாவும் சரி
அல் ஜசீரும் சரி ஒரு முக்கியமான விஷயத்த வந்துக்கிட்டு சர்ச்சையா பேசுறப்பல அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அமெரிக்காவுக்குள்ள மத்திய கிழக்கு பொறுப்பாளரான மார்க்கோ ரூபியோ வந்துகிட்டு ஒரு சேனல் பேட்டியில வந்துகிட்டு சொன்ன ஒரு வாக்கு வந்துகிட்டு இப்போ மிகப்பெரிய சர்ச்சை ஆயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவர் சொல்றாப்ல, நாங்க வந்துகிட்டு ஈரான் அணு உலைகள் மேல வந்து தாக்குதல் நடத்தினதோட இப்ப வந்து ஈரானால வந்துகிட்டு அணு செறிவூட்ட முடியாது, அணு செறிவூட்டுற நிலைமையில ஈரான் இல்ல, அதனால இப்ப அங்க வந்துட்டு ஈரான்ல வந்து அணு செறிவூட்ட நடக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இப்ப இதை வந்துகிட்டு எல்லாருமே பிடிச்சி வச்சு கேட்டுருக்காங்க. அதுதான் ஈரான் செறிவூட்டல் நடத்தல, ஈரானால் செறிவூட்டல் நடத்த முடியல, அப்ப எதுக்காக வந்துகிட்டு அமெரிக்கா வந்து இப்ப தாக்குதல் நடத்தணும், ஏன் போர்க்கப்பை கொண்டு வந்து இங்க நிறுத்தணும், அப்ப இது என்ன தேவை வருது அப்படிங்கிற பிரச்சனை வந்துகிட்டு இப்போ ஈரான் அரபு நாடுகள் மட்டும் இல்லாம இந்த அரபு சேனல்கள் மட்டும் இல்லாம அமெரிக்காலையும் வந்துகிட்டு இந்த பேச்சுவார்த்தை வந்துகிட்டு ரொம்ப சூடுபடியும். அப்போ நீங்க வந்துகிட்டு தேவையில்லாம தான் வந்துகிட்டு ஈரான் மேல போர் தொடுக்க போறீங்களா, அப்போ ஈரான் செறிவூட்டல் பண்ணல அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுமே வந்து நீங்க வந்துகிட்டு ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு நீங்க வந்து ரெடி ஆகுறீங்களா, அப்ப அமெரிக்காவோட பொருளாதாரத்தை வந்து நீங்க சீர்குலைக்கிறதுக்காக இந்த மாதிரி நடவடிக்கைகளை வந்து இறங்குறீங்களா அப்படிங்கிற அளவுக்கு இப்ப அமெரிக்கா மக்கள் வந்துகிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் வந்துகிட்டு ஈரான் ரொம்ப தெளிவா இருக்காப்ல, எப்படினாலும் அமெரிக்கா அடிப்பாப்ல, இல்லைன்னா இஸ்ரேல் அடிப்பாப்ல, இஸ்ரேல் நிச்சயம் ஒரு போர் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற வந்துட்டு ரொம்ப தெளிவா வந்துட்டு கணிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ள முன்னேற்பாடுகள் எல்லா சைடுமே நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு இதுல வந்துகிட்டு என்னன்னா, பஹ்ரைன் வந்துகிட்டு ரொம்ப சவடா வந்துட்டு சொன்னாப்ல, பஹ்ரைன் நான் எங்க மேல தாக்குதல் நடந்துட்டானா ஈரான் வந்துகிட்டு ஈரானோட பின் விளைவுகள் எப்படி இருக்குங்கிறது நீங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மறுபடியா ஈரான் ஒண்ணுமே சொல்லல, சிம்பிளா வந்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லா வந்துகிட்டு பஹ்ரைனோட கப்பலை வந்துகிட்டு தடுத்து நிறுத்திட்டாப்ல. எங்க நம்ம ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்துட்டு தடுத்து நிறுத்தி பஹ்ரைன் கப்பலை வந்துட்டு வெளியில் விடலாம், பிடிச்சு வச்சுட்டு மிகப்பெரிய இது. அதுக்கப்புறம் வந்துகிட்டு பஹ்ரைன் சைடுல இருந்து மன்னிப்பு கேட்கப்பட்டதாக வந்துட்டு அன்அஃபிஷியலான நியூஸ் வந்துகிட்டு வெளியில எக்ஸ்ல வந்துட்டு வெளியே வந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த பஹ்ரைன் கப்பல்கள் வந்துகிட்டு வெளியில போச்சு, அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை தாண்டி வெளியில போச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில வந்துட்டு எப்பனாலும் வந்துகிட்டு இஸ்ரேல் அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும் போது இதுக்கு வந்துகிட்டு சீனா ரொம்ப பக்க பலமா வந்துகிட்டு ஈரானுக்கு இருக்காங்க. சீனா இப்ப இணைஞ்சிருக்காங்கன்னா, சீனா அதாவது உளவு பார்த்து இப்போ வந்து உளவு தகவல் வந்துகிட்டு இப்போ ஈரானுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு உளவு தகவல் வந்துகிட்டு இப்ப கொடுத்தது வந்துகிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்துகிட்டு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப வந்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 22 to 30 விமானங்கள் வந்துகிட்டு F-22 வகை விமானங்கள் வந்துகிட்டு இப்போ வந்து இறங்கியிருக்கு, இஸ்ரேலுக்கு வந்து இறங்கியிருக்கு. ஏற்கனவே இஸ்ரேல் கிட்ட வந்து F-16 F-32 வந்துகிட்டு F-35 இருக்கு, F-35 F-16 வச்சுட்டு இருக்கப்ப இடையில வந்து இப்ப F-22 வந்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 விமானங்கள் பக்கத்துல வந்துட்டு கொண்டு வந்து இறக்குனதா வந்துகிட்டு ஒரு நியூஸ். அப்போ இந்த வந்து இறங்குனது எங்க, இந்த விமானங்கள் ஃபுல்லா எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் இமேஜை எடுத்துட்டு ஈரானுக்கு ஷேர் பண்ணியிருக்காப்ல. இது இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கடுப்பு கிளப்பி இருக்கு அப்படிங்கிறது வந்துகிட்டு உண்மைதான். ஏன்னா நிச்சயமா வந்துகிட்டு அவங்களுக்குள்ள தளத்தை வந்துட்டு உளவு வேலை பார்த்து அந்த படங்கள் எடுத்துட்டு வந்துகிட்டு லொகேஷன் வர வந்துகிட்டு சேர்த்து வந்துகிட்டு ஈரான் கையில கொடுத்துருக்காப்ல சீனா. இப்போ கிட்டத்தட்ட இப்ப சீனா கையில நிலை சீனா வந்து எல்லா டேட்டாவும் எடுத்துக்கிட்டு ஈரான் கையில கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டேட்டா வந்துகிட்டு அமெரிக்கா கப்பல் இந்த இடத்துல இருக்கு, அதுக்கப்புறம் வந்துகிட்டு எந்தெந்த நாட்டில் வந்துகிட்டு அமெரிக்கா வந்துகிட்டு கூடுதல் படை இறக்கிட்டு இருக்காப்ல அப்படிங்கிற இது மூமெண்ட்ஸ் ஃபுல்லா அமெரிக்காவோட மூமெண்ட்ஸையும் இஸ்ரேலோட மூமெண்ட்ஸையும் நீட்டா வந்து சேட்டலைட் மூலமா கேப்சர் படுத்தி அவன் வந்துகிட்டு சேட்டலைட் மூலம் மட்டும் இல்லாம ஸ்பெசிஃபைட் ட்ரோன் மூலமாவும் வந்துகிட்டு கேப்சர் படுத்தி வந்துகிட்டு இந்த இதை வந்துகிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஈரான் கிட்ட. அது மட்டும் இல்லாம ஒரு புது ரேடாரையும் கொடுத்துருக்காங்க சீனா. இந்த ரேடார் வந்துகிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த ரேடார்ல வந்துகிட்டு F-35 F-16 F-35 விமானங்கள் மட்டும் இல்ல B-2 பாம்பர்ஸ் வர வந்துட்டு இந்த ரேடார்ல சிக்கும் அப்படின்னு இருக்காப்ல. இந்த ரேடாரால கணிக்க முடியும், அவ்வளவு தொழில்நுட்ப கூடிய ரேடார் அப்படின்னு இருக்காப்ல. அப்ப இதுவரை வந்துகிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறது வந்துகிட்டு பெருமையா அடிச்சிட்டு இருக்கிறது வந்துட்டு என்னன்னா F-16 சரி F-35 சரி இல்ல B-2 பாம்பர்ஸ்னாலும் சரி வந்துட்டு எந்த ரேடாருக்கு மேலே சிக்காது, வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னாப்ல. அந்த இதை கண்காணிக்கிறதுக்கே வந்துகிட்டு ரேடார் வந்துகிட்டு இப்போ வந்துகிட்டு கண்டுபிடிச்சிருக்காப்ல.
ரேடார் வந்துக்கிட்டு சீனா கிட்ட இருக்கு. அந்த ரேடார் வந்துட்டு இப்போ ஈரானுக்கு கொடுத்துருக்காப்ல. ஸோ ஈரானும் சீனாவும் ரஷ்யா வந்து ஈரானுக்கு பக்கபலமாக நிற்கிறாப்ப. என்ன இருந்தாலும் சரி விட்டு கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ மத்தியர்களுக்கு வந்து இப்போவுமே வந்துக்கிட்ட ஹாட்டாக தான் இருக்குது. எந்த நிலைமையிலுமே என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பட் இப்போவுமே வந்துக்கிட்டு பல யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்துக்கிட்டு நம்ம வந்து தம்ப்நெயில்ஸ்லாம் பார்க்க ரொம்ப சீப்பாக இருக்குது. நம்ம அடிச்சுட்டா மாதிரி இப்போ வந்து போர் இடத்துக்கு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு அங்கே என்னமோ போர் நடந்துட்டு இருக்க மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் வந்துக்கிட்டு விட்டுருக்காங்க. யூஎஸ் ஆர்டர், ட்ரம்ப் ஆர்டர் டு ஸ்டார்ட் வார் அகைன்ஸ்ட் ஈரான்ங்கிற மாதிரிலாம் வந்துட்டு இங்கிலீஷ் எல்லாம் வந்துட்டு நிறைய சேனல் வந்து வெளியிட்டிருக்கோம். பார்த்தா நமக்கு சிரிப்பாக இருக்குது. நம்ம இந்த அல்ஜசீராவும் வந்துட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு ரீட் பண்ணிட்டு தான் நியூஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். அப்போ இதுவரை வந்துட்டு அல்ஜசீராவோ எல்லாருக்காவோ கொடுக்கவே இல்லை. அல்ஜசீரா வந்துட்டு கிட்டத்தட்ட நேற்று இன்னைக்குமே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈரான் அமெரிக்கா பற்றின வீடியோஸ் வந்துக்கிட்டு நிறைய போட்டிருக்காங்க. இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் வர்ற இடத்துல வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 5-6 வீடியோஸ் வந்துட்டு இறங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்துக்கிட்டு 5-6 வீடியோஸ் இறங்கிட்டு இருந்தாலும் இதுவரை வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தினாவோ இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு உத்தரவிட்டதாவோ இதுவரை வந்து அல்ஜசீராவோ எல்லாரையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. கன்ஃபார்ம் பண்ணாத பட்சத்தில் வந்துக்கிட்டு இவங்க வந்துக்கிட்டு கதை விட்டுட்டு இருக்காங்க. அதாவது தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு அவனுக்கு வியூஸ் ஏற்றுறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு சல்லித்தனை ஏகப்பட்ட பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு சேனல்ஸே நிறைய பேர் செய்வாங்க. அதுக்கப்புறம் தானே இங்கிலீஷ் சேனல்ஸ் இருக்குது. ஸோ அப்படி எதுவுமே இதுவரை வந்து போர் ஆரம்பிக்கலை. தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற எந்த நேரமும் ஒரு தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு டென்ஷனில் தான் இருக்குது. அதுக்கு தயாராக தான் ஈரானும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துக்கிட்டு அங்குள்ள சேனல்ஸ் அங்குள்ள செய்திகள் நமக்கு வந்து தேர்ந்தெடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நியூஸு நம்ம வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயும் உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா இது வந்து சரியான நியூஸ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இது வந்து மற்றவங்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஹைப்புங்கிற ஒரு பட்டன் வரும். அந்த ஹைப்பை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது வந்துட்டு மேக்ஸிமம் இன்னும் நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ண வேண்டியதில்லை. யூடியூபே வந்துக்கிட்டு இது வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.